அன்பிற்கினிய ஆசிரியர் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம 10ஆம் வகுப்பு வரலாறு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம புவியியல் மற்றும் குடிமையியல், அதாவது சிவிக்ஸ் அண்ட் ஜியாகிரபி 2த்திலிருந்து ரொம்ப முக்கியமாக தேர்ந்தெடுத்து 150 வினாக்களோடு வந்திருக்கேன். புவியியலில் ஒரு 75 கொஷின்ஸ் அண்ட் சிவிக்ஸில் ஒரு 75 கொஷின்ஸ் லைன் பை லைனாக உங்களுக்காக தேர்வு பண்ணி செலக்ட் பண்ணி எக்ஸாம் ஓரியன்டாக கொண்டு வந்த கொஷின்ஸ்க்கு இதை நீங்கள் படிச்சிங்கன்னா 10th சிவிக்ஸ் அண்ட் ஜியாகிரபி நீங்கள் பார்க்க வேண்டாம். நிச்சயமாக அந்த அஷூரன்ஸ் என்னால் கொடுக்க முடியும். இது உங்களுக்கு நிச்சயமாக யூஸ் ஆகும். பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்திய அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு அப்படிங்கிற ஹெட்டிங்கில் இப்போ நம்ம கொஷின் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் எத்தனை மீட்டர்? 3214 கிலோமீட்டர். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்குங்க. இந்தியாவின் கிழக்கு மேற்கு பரவல் எத்தனை கிலோமீட்டர்? 2933 கிலோமீட்டருங்க. இந்தியாவில் தரப்பட்டுள்ள மத்திய தீர்க்கரேகை ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கானது எந்த நகரத்தின் வழியாக செல்கிறதுனா அலகாபாத்தில் மிர்சாபூர் அப்படின்ற ஊர் 82 டிகிரி கிழக்கு. நம்ம அந்த வச்சு தான் நம்ம இந்தியாவில் டைம் கால்குலேட் பண்ணுறோம். இந்தியாவின் தென்கோடி முனை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்திரா முனை, இந்திரா பாயிண்ட்னு சொல்லுவாங்க, இல்லை பிக்மேலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி முனை கன்னியாகுமரி. நிலப்பகுதியோட தென்கோடி முனை கன்னியாகுமரி தான். இமயமலையின் புவி அதிர்வு மண்டலம் என அழைக்கப்படும் பகுதி ஷிவாலிக், வெளி இமயமலை. தீபகற்ப இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் ஆனைமுடி, 2695 மீட்டர். இதுவே தமிழ்நாட்டில் உயரமான சிகரம்னா தொட்டபெட்டா. பழைய வண்டல் மண் படிவுகள் உருவான சமவெளி பாங்கர் சமவெளி. பழைய வண்டல்னா பாங்கர், ஞாபகம் வச்சுக்கோங்க, பான்னு வரும். புதிய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி காதர் சமவெளி. சாங்போ என்று திபெத்தில் அழைக்கப்படும் ஆறு பிரம்மபுத்திரா தாங்க. பிரம்மபுத்திராவை நாம பிரம்மபுத்திரான்னு இந்தியாவில் சொல்றோம். அதை திபெத்ல சாங்போ ஆறு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி சிலிக்கா ஏரி. காயல்னா என்ன? கடல்ல இருந்து தண்ணி தனியா அலையினால ஏற்பட்டு ஒரு தனியா ஒரு தீவு மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த கடலுக்கும் இந்த தீவுக்கும் இடையில மணல் மேடுகள் ரெண்டுத்துக்கும் தொடர்பு இல்லாமல் போயிடும். அப்ப இது தனியா ஒரு ஏரி மாதிரி ஆயிடும். இதுதான் காயல். வைகை ஆறு எங்கு உற்பத்தி ஆகிறது? வருச நாடு குன்றுகள். பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி ஆறு. விருத்தகங்கா என்று அழைக்கப்படும் தீபகற்ப ஆறு கோதாவரி. தீபகற்ப இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் மிக நீளமான ஆறு நர்மதை. அடுத்து பாருங்க, மான்சூன் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? அரபு மொழி சொல். மௌசிம்னு அதுக்கு மீனிங். இதை மட்டும் தனியா 1 மார்க்ல கேட்பாங்க. இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் மிக முக்கியமான காரணி பருவ காற்றுகள். அரபிக்கடலிலும் வங்காள விரிகுடாவிலும் உருவாகும் சூறாவளிகள் எந்த பருவ காலத்தில் அதிகம் ஏற்படுகின்றன? வடகிழக்கு பருவக்காற்று. கோடை காலத்தில் வடமேற்கு இந்திய பகுதியில் வீசும் வெப்ப தலக்காற்றின் பெயர் லூ. ஓகேவா? மாஞ்சாரல், மேங்கோ ஷவர்ஸ், இடிமழை எந்த மாநிலத்தின் கடற்கரை பகுதிக்கு தேவையான மழையை தருகிறதுனா கேரளா மற்றும் கர்நாடகா. இந்தியாவின் அதிக மழை பெறும் இடமான மௌசின்ராம் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னா மேகாலயால இருக்கு. முன்னாடி சிரபுஞ்சின்னு சொல்லுவோம். சிரபுஞ்சிலே தான் இந்த மௌசின்ராமும் இருக்கு. மேகாலயா, சிரபுஞ்சி, மௌசின்ராம் அப்படிதான் நீங்க பார்க்கணும். உலகிலேயே மிக அதிகமான மழை பெறும் பகுதி மௌசின்ராம். அதாவது 1141 சென்டிமீட்டர் ஒரு வருஷத்துக்கு அது கிடைக்குது. இந்தியாவின் ஆண்டு சராசரி மழை அளவு 118 சென்டிமீட்டர். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும். மேற்கு இமயமலை பகுதியில் காணப்படும் காடுகள் ஆல்பைன் காடுகள். இந்தியாவின் முதல் உயிரியல் காப்பகம் நீலகிரி, 1986 ஆரம்பிக்கப்பட்டது. புலிகள் பாதுகாப்பு திட்டம் ப்ராஜெக்ட் டைகர் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1973. இந்தியாவில் மொத்தம் எத்தனை உயிரியல் காப்பகங்கள் உள்ளன? 18 இருக்குங்க. இந்தியாவில் காணப்படும் மண்ணகங்களில் மிக அதிக பரப்பளவில் காணப்படும் மண் வண்டல் மண். பருத்தி சாகுபடிக்கு உகந்த மண் கரிசல் மண். அதை ரேகர் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. காஃபி, தேயிலை போன்ற தோட்டப்பயிர்கள் விளைய உகந்த மண் சரளை மண். இந்தியாவின் மிக நீளமான அணை ஹிராகுண்ட் தாங்க, மகாநதியில் இருக்கு, ஒரிசால. பக்ரானங்கல் திட்டம் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள? சட்லேஜ் ஆறு. தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் எதுனா தஞ்சாவூர். தங்க இழை பயிர், அதாவது கோல்டன் ஃபைபர் அப்படின்னு அழைக்கப்படுறதுன்னா சணல் தாங்க. இந்தியாவின் முதன்மை உணவு பயிர் நெல். காஃபி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் இந்திய மாநிலம் கர்நாடகா. காஃபினா கர்நாடகா தான், காக்கா. அது கர்நாடகான்னு தப்பா ஸ்பெல் ஆயிருக்கு. நெல் உற்பத்தியில் உலக அளவில்
இந்தியா வகிக்கும் இடம் 2ஆம் இடம். சீனா தான் முதல்ல. நீல புரட்சி எதனுடன் தொடர்புடையது? மீன் உற்பத்தியோடு தொடர்புடையது. வெள்ளி புரட்சி முட்டை உற்பத்தியோடு தொடர்புடையது. இந்த கோழி வளர்ப்புன்னு தான் சொல்றாங்க. பொன் புரட்சி எதனுடன் தொடர்புடையது? பழங்கள், தேன் மற்றும் தோட்டக்கலை. ஓகேவா? இந்தியாவின் மினரல் ஹாட்லேண்ட், அதாவது கனிமங்கள் இதயம் என அழைக்கப்படுவது சோட்டா நாக்பூர் பீடபூமிங்க. இந்தியாவில் தங்கம் அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் கர்நாடகா. கோலார் தங்க வயல் அங்கதான் இருக்கு. இந்தியாவின் பாக்சைட் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் ஒடிசா. இந்திய நிலப்பகுதியில் இந்திய நில பொதியியல் கள ஆய்வு நிறுவனம் GSI தலைமையகம் எங்குள்ளது அப்படின்னு பார்த்தா கொல்கத்தால இருக்குங்க. இந்திய நில பொதியியல் கள ஆய்வு நிறுவனம் GSI பார்த்துக்கோங்க. இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது அகமதாபாத். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். இந்தியாவின் முதல் நவீன இரும்பு எஃகு ஆலை எப்போது நிறுவப்பட்டதுன்னா குல்டின்ற இடத்துல வெஸ்ட் பெங்கால்ல 1874 நிறுவப்பட்டது. 1874. டாடா இரும்பு எஃகு நிறுவனம் எப்போது நிறுவப்பட்டது? டிஸ்கோங்க. ஜாம்ஷெட்பூர்ல 1907 அவர் தான் டாடா நிறுவனர் தான். இந்தியாவின் முதல் சணல் ஆலை எங்க நிறுவப்பட்டதுன்னா ரிஷ்ரா. 1855. 1855 ரிஷ்ரா. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ எப்போது தொடங்கப்பட்டது? 1969 ஆகஸ்ட் 15. இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடத்தப்பட்டதுன்னா 1872. அது நடத்துனது மேயோ பிரபு, லார்ட் மேயோ. இந்தியாவில் முதல் முறையான முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்ப? 1881. அப்ப 1872 நடந்தது ஒரு பகுதியா எடுத்திருக்கிறாங்க. முழு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது 1881 தான். ரிப்பன் பிரபு தான் பண்ணியிருக்காரு. மக்கள் தொகையில் பெரும் பிரிவினை இயர் ஆஃப் கிரேட் டிவைட் எதுனா 1921. 2011 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் அருணாச்சல் பிரதேசம். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 பேர் தான் இருக்கிறாங்க. 2011 கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் எழுத்தறிவு வீதம் எவ்வளவுனா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் 74.02. இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH44. ஸ்ரீநகர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், காஷ்மீர் டு கன்னியாகுமரி 3745 கிலோமீட்டருங்க. NH44 பாத்துங்க. இந்தியாவின் மிக குறுகிய தேசிய நெடுஞ்சாலை NH47A எர்ணாகுளம் டு கொச்சி. அது ஒரு NH. அதுதான் இந்தியாவிலே சிறிய தேசிய நெடுஞ்சாலை. ஓகேவா? தங்க நாற்கர சாலை திட்டத்தின் நீளம் 5846 கிலோமீட்டர். இந்தியாவில் பல இடங்கள்ல தங்க நாற்கர சாலை திட்டங்கள் போடப்பட்டுச்சு, சாலைகள் போட்டாங்க. அதோட மொத்த நீளம் 5846 கிலோமீட்டர். இந்திய ரயில்வேயின் தலைமையகம் புதுடெல்லிங்க. இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டதுன்னா எப்போ? 1925. 1853 தான் மும்பைக்கு தானாவுக்கு தொடங்கினாங்க. அது புறநகர் கிடையாது. புறநகருக்காக தொடங்கினது 1925 தான். தமிழ்நாடு இந்திய பரப்பளவில் எத்தனாவது பெரிய மாநிலம்னா 11வது பெரிய மாநிலம். தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த சிகரம் எது? தொட்டபெட்டா. 2637 கிலோமீட்டர். 2637 மீட்டர் ஹைட். கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் உள்ள மிக உயரமான சிகரம் சோலை கரடு, சேரூராயன் மலையில இருக்கு. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. பாம்பன் பாலம் எந்த இரு இடங்களை இணைக்கிறதா? ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தை இணைக்கிறது. தமிழ்நாட்டின் மிக நீளமான ஆறு காவேரி, 765 கிலோமீட்டர். ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள? தருமபுரி மாவட்டம். தமிழ்நாட்டில் பின்னலாடை நகரம் என்று அழைக்கப்படுவது திருப்பூர். தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி. ஆசியாவின் டெட்ராய்ட் சென்னை. ஏன்னா கார் தொழிற்சாலைகள் நிறைய இருக்கிறதுனால அந்த பேரு. தமிழ்நாட்டின் காகித ஆலை எங்க தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா புகழூருங்க. அது 1979 தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் திட்டம் எது? மேட்டூர் நீர்மின் திட்டம். தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எங்குள்ளதுன்னா பொள்ளாச்சியில இருக்கு. 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 996 பெண்கள். இப்போ நம்ம சிவிக்ஸ்குள்ள குடிமையியல் ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்திய அரசியல் அமைப்பு முதலில் எங்கு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா நவம்பர் 26, 1949 அன்னைக்குதான் அரசியல் நிர்ணய சபை இந்தியாவோட கான்ஸ்டியூஷனை எழுதி கொடுத்தாங்க.
அரசியல் அமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் எனப்படுவது முகவுரை பிரயாம்பிள். முகவுரை இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னா ஒரு முறை தாங்க. 1976 42வது சட்ட திருத்தங்க. அதுதான் என்ன பண்ணுவாங்க, சோசியலிஸ்டிக் செக்குலர் அப்படின்ற வேர்டெல்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதான் 42வது சட்ட திருத்தம். அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிட்ட சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா 32. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. சிட்டிசன் என்ற சொல் எந்த மொழி சொல்லிருந்து பெறப்பட்டது? லத்தீன் மொழி சொல். இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1955. அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியல் அமைப்பில் எந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டன? பகுதி 3. அடிப்படை உரிமைகள் பாருங்க, பகுதி 3 12 35 வரைக்கும் பகுதி 3ல இருக்கு. சொத்துரிமை எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது? 44வது சட்ட திருத்தம் 78ங்க. 42 வந்து 76ல பண்ணாங்க. 43 ஒன்று பண்ணியிருப்பாங்க, அது 77ல பண்ணாங்க. 44வது சட்ட திருத்தம் 78. இதுல இருந்துதான் வந்து சொத்துரிமையை வந்து அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கினாங்க. சொத்துரிமை தற்போது எந்த பிரிவில் வைக்கப்பட்டுள்ளதுன்னா பிரிவு 300A 307 வைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் மகாசாசனம் மேக்னா கார்ட்டா என்று அழைக்கப்படும் பகுதி 3 அடிப்படை உரிமைகள். அதுதான் அப்படி சொல்றாங்க. புதுடெல்லியில் உள்ள உச்சநீதிமன்றம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1950 ஜனவரி 28ங்க. இந்தியா வந்து குடியரசு ஆனதுல இருந்து 2 நாள் கழிச்சு. ஏன்னா சட்டம் செயல்பட வந்திருக்கு, அதுல 2 நாள்ல சுப்ரீம் கோர்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் DPSP எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டதுன்னா அயர்லாந்தோட அரசியலமைப்பில் பெறப்பட்டது. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். அடிப்படை கடமைகள் எந்த குழுவின் பரிந்துரைப்பில் சேர்க்கப்பட்டன? ஸ்வரன் சிங். 1976 பாருங்க. அதே வருஷம் தான் 42வது சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை கடமைகள் வந்து இந்தியாவோட கான்ஸ்டியூஷன்ல சேர்க்கப்பட்டது. தற்பொழுது இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை கடமைகள் உள்ளன? 11 அடிப்படை கடமைகள் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க நம்பர்ஸ. சிறிய அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுவது வந்து 42வது சட்ட திருத்தம் தாங்க. 1976ல பண்ணாங்க இல்லையா, அததான் மினி கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க. ஏன்னா சோசியல் அண்ட் செக்குலர் என்ற வேர்டை வந்து அப்பதான் ஆட் பண்ணாங்க. செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி தமிழ்ங்க. 2004ல் அறிவிச்சாங்க. 2005ல சமஸ்கிருதத்தை அறிவிச்சிருப்பாங்க. தேசிய அவசர நிலை 352 சட்டப்பிரிவு இந்தியாவில் இதுவரை எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளதுன்னா 3 முறைங்க. 62, 71, 75. நிதி சார்ந்த அவசர நிலை பிரகடனம் செய்ய எந்த சட்டப்பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளதுன்னா சட்டப்பிரிவு 360. நாட்டின் முதன்மை குடிமகன் மற்றும் முப்படைகளின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் காலியாக இருக்கும் பொழுது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்பவர் யாருன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. நாடாளுமன்றத்தின் மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறதா? ராஜ்யசபா. நாடாளுமன்றத்தின் கீழவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தா லோக்சபாங்க, மக்களவை. ராஜ்யசபா உறுப்பினரின் பதவி காலம் 6 ஆண்டுகள். ராஜ்யசபாவுக்கு குடியரசுத் தலைவரால் எத்தனை உறுப்பினர்கள் நியமிக்கப்படுகிறார்கள்? 12 பேருங்க. இப்போதைக்கு இந்தியாவோட ராஜ்யசபால 250 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதுல 12 பேர் வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறார். மீதி 238 பேர் வந்து எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு செலக்ட் ஆகிறாங்க. லோக்சபாவுக்கு குடியரசுத் தலைவரால் எத்தனை ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களை நியமிக்கப்படலாம்? 2 உறுப்பினர்கள். ஏன்னா லோக்சபா மக்களவை மொத்தம் 543 MP வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மீதி 2 பேரை வந்து இந்திய குடியரசுத் தலைவர் வந்து போடுவாங்க, அப்பாயின் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஆங்கிலோ இந்தியனா இருப்பாங்க. நிதி மசோதாவை முதலில் எந்த அவையில் மட்டுமே அறிமுகப்படுத்தும்? மக்களவை தாங்க, லோக்சபா தான். ஏன்னா பணம் சம்பந்தமான விஷயம்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கொண்ட லோக்சபால தான் முக்கியம். மத்திய அமைச்சரவை ஒட்டுமொத்தமாக யாருக்கு பொறுப்பானதுன்னா மக்களவைக்கு பொறுப்பானது. உச்சநீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது 65ங்க. இதே உயர்நீதிமன்ற நீதிபதி 62ங்க. இந்திய அரசியலமைப்பின் தலைமை சட்ட ஆலோசகர் யார்? அட்டார்னி ஜெனரலுங்க. அது வந்து அப்படி அவங்கள பத்தி அட்டார்னி ஜெனரலை பத்தி சொல்றது வந்து பிரிவு 76. நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர்களில் மிக குறுகிய காலம் நடைபெறும் கூட்டத்தொடர் குளிர்கால கூட்டத்தொடர் தான். நவம்பர் டிசம்பர்லயே முடிஞ்சு போயிடும். லோக்சபா தேர்தலை நடத்தும் அமைப்பு இந்திய தேர்தல் ஆணையம். லோக்சபா மட்டும் கிடையாது, மாநில சட்டமன்ற தேர்தலையும் இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துது. பிரதம அமைச்சரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்றத்தின் தலைமையகம் டெல்லியில இருக்கு. மாநில ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். மாநிலத்தின் நிர்வாகம் அதிகாரம் யாரிடம் உள்ளதுன்னா ஆளுநர் தான். முதலமைச்சர் நியமிப்பவரும் ஆளுநர் தான். மாநில சட்ட மேலவை
லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உறுப்பினர்கள் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். இப்போ தமிழ்நாட்டிலலாம் வந்து மேலவை கிடையாதுங்க. தமிழ்நாடு அசெம்பிளியில் பார்த்தீங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலவையும் இருக்கு. சட்டமன்ற மேலவைன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் சட்டமன்ற மேலவை எந்த ஆண்டு கலைக்கப்பட்டது பாருங்க. 1986 நவம்பர் 1 எம்ஜிஆர் காலத்தில் கலைச்சிட்டாரு. 1986 தமிழ்நாட்டில் உள்ள மொத்த சட்டமன்ற தொகுதியில் எண்ணிக்கை 234. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 62 வயது. இந்தியாவின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் கொல்கத்தா உயர்நீதிமன்றம் 1862 உருவாக்கப்பட்டது. மாநில அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் மாநில அட்வொகேட் ஜெனரல். அவரை பத்தி சொல்றது பிரிவு 165. ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கு குறைந்தபட்ச வயது 35. சட்டப்பிரிவு 356 கீழ் ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அதிகபட்சமாக எத்தனை ஆண்டுகள் நீடிக்க அப்படின்னா 3 ஆண்டுகள். பிரசிடென்ட் ரூல் வந்து 3 இயர்ஸ் கண்டினியூஸா இருக்கலாம். தமிழக சட்டமன்றத்தின் முதல் சபாநாயகர் சிவசண்முகம் பிள்ளை. ஈரவை சட்டமன்றத்தை கொண்ட இந்திய மாநிலங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பீகார், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, மகாராஷ்டிரா. இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்னேன், தெரியுதா? ஈரவை. பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுவர் ஆளுநர், மாநில ஆளுநர். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் கிளை எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னா மதுரையில 2004 தொடங்கினாங்க. பஞ்சசீல கொள்கை எந்த 2 நாடுகளுக்கிடையே கையெழுத்தானது? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே 1954. பஞ்சசீல கொள்கையை அறிவித்த இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு. அணிசேரா இயக்கம் நான் அலைன்ட் மூமெண்ட் என்ற சொல்லை உருவாக்கியவர் வி.கே. கிருஷ்ண மேனன். சார்க் அமைப்பின் தலைமையகம் எங்குள்ளதுன்னா காட்மாண்டு, நேபாளத்துல இருக்கு. சார்க் அமைப்பில் உள்ள மொத்த நாடுகள் எண்ணிக்கை 8 நாடுகள். இதுல கரெக்டா லாஸ்டா சேர்ந்தது ஆப்கானிஸ்தான். இந்தியா தனது மிக நீளமான நில எல்லையை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்வதுன்னா பங்களாதேஷ் கூட 4156 கிலோமீட்டர் பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் எல்லை இருக்கு. இந்தியா தனது மிக குறுகிய எல்லையை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்வதுன்னா ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர். இந்தியாவை இலங்கையும் பிரிக்கும் நீர்ச்சந்தி பாக் ஸ்ட்ரைட். இடிமின்னல் நிலம் என்று அழைக்கப்படுவது பூட்டான். மக்மகன் எல்லைக்கோடு எந்த 2 நாடுகளுக்கு இடையே உள்ளதுன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும். ராட்லிஃப் எந்த 2 நாடுகளுக்கு இடையே இந்தியா, பாகிஸ்தான். பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்குள்ளதுன்னா ஷாங்காய், சீனா. இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1991. நரசிம்மராவ் தான் அப்போ வந்து பிஎம் இருந்தாங்க. இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை வடிவமைத்த முதன்மை சிற்பி ஜவஹர்லால் நேரு. ஒபெக் என்பது எதனுடன் தொடர்புடைய சர்வதேச அமைப்பு? பெட்ரோலியம் அமைச்சர் கூட்டமைப்பு. இந்தியாவிற்கு சொந்தமான தீன் ஃபிகாரி காரிடார் எந்த நாட்டிற்கு குத்தகையிடப்பட்டுள்ளதுன்னா பங்களாதேஷ். பெங்களூருக்கு கொடுத்துருக்காங்க. காரகோரம் கணவாய் இந்தியாவையும் எந்த நாட்டையும் இணைக்கிறது? சீனா. எந்த 2 நாடுகளுக்கு இடையே அமைதி மற்றும் நட்புறவுக்கான ஒப்பந்தம் 1949 கையெழுத்தானது? இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் இடையில். அணிசேரா இயக்கத்தின் முதல் மாநாடு எங்கு நடைபெற? பெல்கிரேட் 1961. சீனா, மியான்மர், வங்காளதேசம் ஆகிய 3 நாடுகளாலும் சூழப்பட்ட இந்திய மாநிலம் திரிபுரா. அதான் சிக்கன் நெக்குன்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் பொருளாதார உதவியுடன் கட்டப்பட்ட சல்மா அணை எந்த நாட்டில் உள்ளது? ஆப்கானிஸ்தான். BIMSTEC அமைப்பின் முக்கிய நோக்கம் தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு. ரவீந்திரநாத் தாகூரால் நிறுவப்பட்ட விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தில் படித்த இலங்கை கவிஞர் ஆனந்த சமரகோன். இந்திய எல்லை பாதுகாப்பு படை BSF எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1965. இந்திய தூதரக அதிகாரி ஒருவர் வெளிநாட்டில் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்னா தூதுவர், அம்பாசிடர்னு அழைக்கப்படுகிறார். ஓகே டீச்சர்ஸ், அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.